இன்று நிதிஷ்குமார் அவர்கள் பழையபடிக்கு ஆர்ஜேடி கூட்டணியில் இருந்து மீண்டும் பிஜேபி கூட்டணிக்கு வந்து இங்கே முதல்வராகி இருக்கிறார். இதன் மூலம் இண்டி கூட்டணி INDIA கூட்டணியின் சிதைவு என்பது உறுதியாகிவிட்டது. INDAவின் கன்வீனர், அதாவது கட்டமைப்பாளராகிய நிதிஷ்குமார் அவர்களே ஏன் பதவியை விட்டு விலகி போனார் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கன்வீனராக நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஒரு பழைய நீண்ட கால ஆசை உண்டு. அந்த ஆசை என்னன்னா, பிரதமராகணும். கடந்த 2019 அரசியலிலேயே பாராளுமன்ற தேர்தலின் போதே இந்த கனவை அவர் வெளிப்படுத்தினார். பிஜேபி கூட்டணியில் இருந்துக்கிட்டே வெளிப்படுத்தினார். அதுக்கு காரணம் என்னென்னா, நம் நாட்டில் பிஜேபிக்குன்னு ஒரு கொள்கை உண்டு. ஒருவர், மிக உயர்ந்த பதவியில் இருக்கும் ஒருவர் தொடர்ந்து 2வது முறையோ அல்லது ஒரு நபர் 2 பதவியோ அனுபவிக்கக்கூடாது என்பது RSSனுடைய அடிப்படை கோட்பாடு. பிஜேபியில் எதுக்கு RSSஐ இழுக்கிறீங்க அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா, நீங்கள் அரசியலை பற்றி முழுசாக இன்னும் சரியாக தெரிஞ்சுக்கிறலங்கிறது அர்த்தம். RSS தான் பிஜேபியினுடைய தாய்க்கழகம். தாய்க்கழகம் என்பதை விட கம்ப்யூட்டர் மைண்ட் RSS தான். RSSக்கும் பிஜேபிக்கும் அரசியலில் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்களே சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு தவறான கருத்து. பிஜேபியை உருவாக்கியது ஜனசங்கம் என்கின்ற RSS தான், ராஷ்ட்ரிய சுயம் சேவக். இந்த ராஷ்ட்ரிய சுயம் சேவக் என்பதன் தமிழ் பாடு, அதாவது தமிழில் அர்த்தம் என்னன்னா, தன்னுடைய கடமையை தானே செய்து கொள்வது. அடுத்தவர்களுக்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். இந்த மிக முக்கியமான பாயிண்ட்டுக்காகத்தான் அரசியலில் RSS கிட்டத்தட்ட இன்று 125 ஆண்டுகள் கடந்து விட்டது. RSS துவங்கி இந்த RSS துவங்கப்பட்டதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பொறுமையாக இருந்து கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்கனவே ஒரு முறை பிஜேபிக்கு வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் ஆட்சியை பிடிச்சாங்க, ஒரு முறை ஆண்டாங்க. ஆனால் 2வது முறை ஆளும் பொழுது சில அல்ப காரணங்களால் ஆட்சியை இழந்துட்டாங்க. அப்போது காங்கிரஸு ஓரளவு அரசியல் சாணக்கியத்தோடு வலிமையோடு இருந்தது. பிஜேபி கூட்டணி ஆட்சியை அமைத்தது. இதன் காரணமாகத்தான் ஆட்சியை இழக்க நேரிட்டது. ஆனால் இந்த முறை தனிப்பெரும்பான்மையோடு 2 முறையும் ஆட்சி அமைத்திருக்கிறது பிஜேபி. 3வது முறையும் அமைக்கும். இந்த 3 முறைகளிலும் 2 முறை பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். 3வது முறையும் அவரை பிரதமராக வைத்துத்தான் பிஜேபி தேர்தலை சந்திக்கப் போகிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி இருக்கும்போது நிதிஷ்குமாருக்கு வந்த பிரதமர் ஆசை என்பது RSSின் ஒரு அடிப்படை கோட்பாடை அடிப்படையாக கொண்டது தான். அதாவது ஒரு முறை மோடி பிரதமராக இருந்துட்டார். அதனால் 2வது முறை
அங்கே பிஜேபியில் பிரதமர் என்று கூறிக்கொள்ளக்கூடிய பிரபலமான தலைவர் யாரும் இல்லை. இந்த நிலைமையில் நாம் அங்கே கூட்டணி வச்சுக்கிட்டு நாம் பிஜேபியோட ஆதரவோட பிரதமராகிவிடலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு தான் 2019 கூட்டணி சேர்ந்தார். ஆனால் அவருடைய ஆசைகள் நிராசையாகப்பட்டது. இதனால் கோவப்பட்டு தான் பிரிஞ்சு சரி நான் மீண்டும் தனியாக போய்க்கிறேன் அப்படின்ட்டு போனார். பிறகு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சார். இப்போ திரும்ப மீண்டும் பிஜேபி கூட கூட்டணிக்கு வந்திருக்கிறார். இதனால் திரு நிதிஷ்குமார் அவர்களை கட்சி தாவிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு பிஜேபி கட்சிக்காரங்கள்லேயே பலரும் சொல்வதை நான் கேள்விப்படுகிறேன். வலைதளங்களில் விவாதங்கள் எல்லாம் நிதிஷ்குமாரை பற்றி மிக தவறாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மை என்னென்னா, ஒவ்வொரு அரசியல் தலைவனுக்கும் அவனுடைய முன்னேற்றம், அவனுடைய ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு மனிதனுக்கும். அரசியலுக்கு வர்றது எல்லாமே அதுக்குத்தான் வர்றோம். யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும், அரசியலுக்கு வரும்போது எனக்கென்று ஒரு அங்கீகாரம் வேண்டும்னு தான் வரும். அதில் தகுதி இருக்கிறவங்க பெரிய தகுதிக்கு ஆசைப்படுறாங்க. கிட்டத்தட்ட இந்த முறை பதவியேற்றதோடு அவர் 9 முறை பீகாரில் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். என்ன ஆச்சரியம், 9 முறை. 9 முறைனா கிட்டத்தட்ட 45 வருஷ காலம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் இடையில இங்கிட்ட அங்கிட்ட மாறி மாறி வந்திருக்கிறாரு. ஆனாலும் வரலாற்றிலேயே, இந்திய அரசியல் வரலாற்றில் 9 முறை, தொடர்ந்து 9 முறை அவர் முதலமைச்சராக பதவியில் இருந்திருக்கிறாருன்னா, அவர் பிரதமராக ஆசைப்படுவதில் அவரை பொறுத்தவரையில் தவறு இல்லை. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு மாநிலத்தில் மட்டும் அறியப்பட்ட பிரபலமான தலைவர். அவருடைய செயல்பாடுகள் அவருக்கு இந்தியா முழுக்க தெரிஞ்சிருக்கிறாங்கன்னாலும், நிதிஷ்குமார் அவர்கள் செல்வாக்கோடு இருப்பது ஒரு மாநிலத்தில். அந்த ஒரு மாநிலம் ஆட்சி அமைப்பதற்கு போதுமானது இல்லை. இன்றைக்கும் நிதிஷ்குமார் அங்கே வலிமையாகத்தான் இருக்கிறார். பிஜேபியோடு கூட்டணி வைத்து கொண்டு தேர்தலை சந்தித்தார். வென்ற பிறகு பிஜேபியிடமிருந்து பிரிந்து காங்கிரஸ் அலையன்ஸோட போய் பதவியேற்றார். பதவியேற்றதுக்கு காரணம், அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தான் பிரதமர் பதவிக்கு போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கிறார். இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்தியாவில் எந்த அரசியல் தலைவருமே ராகுல் காந்தி அடுத்த காங்கிரஸ் தலைவராக பிரதமர் பதவிக்கு தகுதியானவர் என்று எந்த ஒரு அறிவு உள்ள அரசியல்வாதிகள் யாருமே நினைக்கவில்லை. ராகுல் காந்தி ஒரு பிளே பாய் மட்டும்தான், ஒரு விளையாட்டு பையன் மாதிரி. அவருக்கு அரசியல் முதிர்ச்சி என்பது அறவே கிடையாது. அவர் இப்போ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிற என்னையை விட அரசியலில் குறைவானவர்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு எந்த விதமான அரசியல் தந்திரங்களோ, அரசியல் தேவைகளோ, அரசியல் அறிவு நுட்பமோ, பேச்சாற்றலோ, கவர்ச்சியோ அல்லது நடத்தையில் ஒழுக்கமோ என்பது அவரிடம் இருப்பதாக தெரியவில்லை. நடத்தையில் ஒழுக்கம்னா அவர் தப்பாக நடந்துக்கிறாருங்கிற மாதிரி நான் குற்றஞ்சாட்ட விரும்பலை. ஏன்னா என்கிட்ட அதுக்கான ஆதாரம் இல்லை. ஆனால் ஒரு அரசியல் தலைவன், குறிப்பாக பிரதமர் பதவி அளவுக்கு போட்டியிடக்கூடிய தகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் எந்த மாதிரி நடந்துக்கணுமோ அப்படி அவர் நடந்துக்கறல. அதனால் காங்கிரஸ்லேயே யாருமே பிரதமர் பதவிக்கு ராகுல் காந்தியை முன்னிறுத்துவதாக இல்லை. இதனால தான், அதாவது பிரதமர் பதவிக்கு காங்கிரஸில் யார் என்று கேட்கும்போது அங்கே வெற்றிடம்தான் நிலவுகிறது.
சோனியா காந்தி ஒரு வெளிநாட்டு பிரஜை. சட்டப்படி இந்தியாவின் குடியுரிமை பெற்றுவிட்டாலும் அவர் ஒரு இத்தாலிய பிரஜை என்பதை இந்திய மக்கள் அவரை ஏற்கவில்லை என்பது மிக பகிரங்கமான உண்மை. இந்த நிலைமையில் காங்கிரஸில் வேறு தலைவர்கள் ஒரு மாநிலத்தில் இருக்கிற தலைவரை எடுத்தால் அடுத்த மாநிலத்தில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர் எதிர்த்துக்குவார். இப்படியான ஒரு உள்கட்சி குழப்பம் இருப்பதனால காங்கிரஸில் தகுதியே அற்ற ஒரு மனிதரான ராகுல் காந்தியைத்தான் பிரதமர் வேட்பாளராக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சிக்காரங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியோடு இன்று கூட்டணி சேர்ந்திருக்கிற எந்த கட்சியுமே ராகுல் காந்தி பிரதமர் என்பதை ஒருவருமே ஒப்புக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இதனை மம்தா அவர்கள் மிக பகிரங்கமாக சொல்லிவிட்டார். 3வது INDA கூட்டத்தில் பகிரங்கமாகவே அறிவித்து விட்டார், இண்டி கூட்டணி ஜெயிக்கும்போது திரு கார்கே அவர்கள்தான் பிரதமர் பதவிக்கு தகுதியானவர் அப்படின்னு மம்தா அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. இண்டி கூட்டணி உடைவதற்கான முதல் கரு இந்த மம்தா அவர்களின் அறிவிப்பு தான். ஏன்னா கன்வீனர் என்று சொல்லக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் தான் அந்த பதவிக்கு போட்டியிட்டு கொண்டிருக்கிறேன் என்பது, நிதிஷ்குமார் போட்டியிட்டு இருக்கிறார் என்பது அந்த கூட்டணியின் சகல தலைவர்களுக்கும் நன்றாகவே தெரியும். நம்ம தமிழக முதல்வருக்கு கூட அந்த மாதிரியான ஒரு ஆசை உண்டு. அதை நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற ஸ்டாலினுடைய கீழ்மட்ட தலைவர்கள் பகிரங்கமாக பேசிக்கிட்டு தான் வர்றாங்க அப்பப்போ. ஆனால் நம்ம ஸ்டாலினை விட ராகுல் அரசியல் முதிர்வற்றவர் அப்படின்னு தான் சொல்லும். நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் அதற்காக அரசியலில் மிகப்பெரிய சாணக்கியா அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவர் ஜஸ்ட் ஒரு ஆசனத்தில் அமர்வதற்கான ஒரு அடையாளம், திமுகவின் ஒரு தலைமை பொறுப்பு அடையாளமாக அவர் இருக்கிறார். அவ்வளவுதான். அவரை பற்றி விமர்சிக்கிறதுக்கு இந்த கட்டுரை, இந்த பேச்சு அல்ல. நிதிஷ்குமார் அவர்களுக்கு பிரதமராவதற்கான பதவி ஆசை இருந்தது. அந்த ஆசையை மம்தா அவர்கள் கடந்த கூட்டணியில் பகிரங்கமாக உடைத்து விட்டார். மம்தாவுக்கு நிதிஷ்குமாரை பிடிக்காதுன்னு சொல்லப்படுது. அது அவர்களுடைய, ஏன்னா மம்தா இந்திய அளவில் தான் பெரிய தலைவராகணும் அப்படிங்கிற ஒரு பேராசை, மம்தாவுக்கும் இந்தியாவின் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இல்லை, அவருக்கு ஒரு கட்டளை. எனது மம்தாவுக்கு கட்டளையாங்கிறீங்களா? மம்தாவுக்கு கட்டளை, ஸ்டாலினுக்கு கட்டளை, இன்னும் அங்கே வேறு சில தலைவர்களுக்கும் கட்டளைகள் இருக்குது. யார் கட்டளையிடுறாங்கன்றதெல்லாம் இப்போ நம்ம பேச வேண்டாம். பிஜேபியை பொறுத்தவரை கட்டளையிடக்கூடிய அமைப்பு RSSங்கிறது எல்லோரும் அறிந்த ரகசியம். எப்படி? எல்லோரும் அறிந்த ரகசியம். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு ராகுல் காந்தியை பிரதமராக்கணும், இல்லை மம்தாவை பிரதமராக்கணும், இல்லை ஸ்டாலினை தான் பிரதமராக்கணும். இதுதான் கட்டளை, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கட்டளை. அந்த கட்டளையை யார் கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியும், சொல்லாவிட்டாலும் அரசியலில் முதிர்வுற்ற நபர்களுக்கு, அரசியலில் அறிந்த நபர்களுக்கு கட்டளைகள் எங்கிருந்து வருகின்றன என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த நிலைமையில் நிதிஷ்குமார்
நம்ம கட்சியை விட்டு பிஜேபி விட்டு விலகி போயிட்டாரு அப்படிங்கிறது வேற. திரும்பி வர்றாரு, திரும்பி போகிறாரு, திரும்பி வர்றாரு. ஒரு அரசியலில் அரசியல் கட்சியில் இதெல்லாம் சாதாரணம்தான். அடிக்கடி கட்சி மாறுறது, கட்சி திரும்பி தாவுறது, இதெல்லாம் காரணம் என்னென்னா தன்னுடைய அடையாளத்தை தன்னை அவர் முன்னிலைப்படுத்த விரும்புகிறார். யாரு? நிதிஷ்குமார் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும். எந்த கூட்டணி அமைந்தாலும் அதில் தான் முன்னிலையாக இருக்க வேண்டும், தான் தலைவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கிற பிஜேபியில் அது நடக்காது. ஆர்எஸ்எஸ் எங்கே யாரை கை காட்டுகிறதோ அவர்தான் பிஜேபியில் தலைவராகவும் பிரதமராகவும் இன்னும் பிற உயர் பதவிகளிலும் இருந்து இந்தியாவை நிர்வகிக்க தகுதியான அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால்தான், கையில் அதிகாரத்தை எடுத்து நிர்வகிக்கக்கூடிய அறிவு இருந்தால்தான் அவர்கள் தலைவர்களாக அறிவிக்கப்படுவார்கள், அவர்கள் போட்டியிடுவார்கள், தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்சி அமைப்பார்கள். தொங்கு சட்டசபை, தொங்கு பாராளுமன்றம், இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு நம்பிக்கையற்றது. என்ன பிஜேபி பற்றி பேசாமல் ஆர்எஸ்எஸ்ன்ற ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தை தான் பிஜேபி. அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பிஜேபி செய்யும். திரு நரேந்திர மோடி அவர்களை இன்று முன்னிலைப்படுத்தி அவரை தலைவராக அறிமுகப்படுத்தி அவரை தலைவராக்கி இருப்பது, பிரதமராக்கி இருப்பது அந்த ஏகம். இப்படி இருக்கும்போது நிதிஷ்குமார் அந்த பதவிக்கு ஆசைப்பட்டா முடியுமா? முடியாது. அதனால தான் இங்கேருந்து திரும்பி போனார். காங்கிரஸில் போய் சேர்ந்தோம்னா காங்கிரஸில் இப்போதைக்கு தலைமை பதவிக்கு ஆள் இல்லை. சோனியா காந்தியை மக்கள் ஏற்றுக்கலை. அவருடைய மகன் ராகுல் காந்தி கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ பாய் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காரு. ஆகையினால் அந்த வெற்றிடத்தை நம்ம பயன்படுத்திக்கிறணும்னு நினச்சி தான் நிதிஷ்குமார் இங்கிட்ட அங்கிட்ட தாவிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ கடைசியில் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இண்டி கூட்டணியில் தான் தலைவராவதை மம்தா பானர்ஜியும் விரும்பலை, ஸ்டாலினும் விரும்பலை, இன்னும் லாலு பிரசாத் யாதவும் விரும்ப மாட்டார். இப்படி எந்த தலைவர்களுமே விரும்பலை. கார்கே அவர்களும் தான் பிரதமர் என்ற பதவிக்கு மம்தா அறிவித்ததை அவரும் ஒப்புக்கரல. ஏன்னா அவருக்கே தெரியும் நமக்கு இந்த பதவி பின்னாடி வரப்போகிறதில்லைன்னு. அதனால தான் அவர் அன்னைக்கே சொன்னார். அதாவது மம்தா பானர்ஜி அவர்கள் கூட்டத்தில் அறிவித்ததும் வெளியே வரும்போது பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு திரு கார்கே அவர்கள் சொன்னார், முதலில் தேர்தலில் வெற்றி பெறுவோம், அதன் பிறகு பிரதமர் வேட்பாளர் யார் என்று முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது அந்த பதவிக்கு நான் தகுதி இல்லை, தகுதி இருந்தாலும் எனக்கு அதை கொடுக்க மாட்டாங்க, நான் சும்மா ஒரு காங்கிரஸ் தலைவன்கிற போஸ்டிங்கில் வேலைக்காரனாக தான் இருக்கேன், காங்கிரஸை தற்போதைக்கு காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரனாக இருக்கேனே தவிர நான் பிரதமர் பதவிக்கு வரக்கூடிய நபர் அல்ல. தேர்தல் வெற்றிக்கு பிறகு பிரதமர் பதவி தீர்மானிக்கப்படும். யார்? வேறு யார்? ராகுல் ஐயா தான். ராகுல் ஐயா இல்லை, எனக்கு அவருக்கு ஈக்குவல் வயசு. ஆகையினால ராகுல் தம்பின்னு கூட சொல்லலாம். அந்த ராகுல் காந்தி அவர்கள் தான் தலைவராக வருவார் அப்படிங்கிறது தெரியுது. இந்த நிலைமையில் நிதிஷ்குமார் புரிந்து கொண்டது என்னன்னா, தான் தலைவனாக கன்வீனராக இருக்கின்ற தான் பிரதமராக வர சக வலுவான கூட்டணி தலைவர்கள் ஆதரிக்கலை. அப்போது நம்ம மீண்டும் இந்த இடத்துல வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு வங்கி, மக்களுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ராமர் கோவில் திறப்புக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட ஆந்திராவில் இருந்து அந்த பக்கம் பூராமே, ஆந்திரா உட்பட ஆந்திராவிலிருந்து அந்த பக்கம் பூராமே ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை ஏற்பட்டிருக்கிறது இந்துக்களிடையே ராமர் கோவிலை பற்றி வைத்து. இந்த ஒற்றுமை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ராமர் கோவிலை தடுப்பதற்கான சகல முயற்சிகளையும் காங்கிரஸ் செய்தது.
ஏன்னா ராமர் கோயில் பிஜேபியால் கட்டப்பட்டு திறக்கப்பட்டால் தங்களுடைய அரசியல் எல்லா மாநிலங்களிலுமே அடியோடு சரியும் செல்வாக்கு என்பது காங்கிரஸுக்கு தெரியும். காங்கிரஸ் இந்துக்களையோ ராமர் கோவிலையோ முன்னிலைப்படுத்தவில்லை. அவர்கள் இந்தியாவையே முன்னிலைப்படுத்துவதற்கு இல்லை. காங்கிரஸ் கட்சி சோனியா காந்தியை தன்னுடைய பிறந்த நாட்டின் மதமான கிறிஸ்தவத்தை முன்னிலைப்படுத்துகிறார். காங்கிரஸ் கட்சியின் அடுத்த கட்ட தலைவரும் சோனியா காந்தியின் கணவரின் குடும்பமுமான ஆதி இஸ்லாமிய குடும்பம் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்பதில் தீவிரமாக பல்வேறு காலகட்டங்களில் செயல்பட்டு இப்போதும் அதே நினைப்பில் தான் இருக்கிறார்கள். இந்த நிலைமையில் நிதிஷ்குமாரை அவர்கள் எப்படி பிரதமர் பதவிக்கு அமர்த்துவாங்க பாருங்க. காங்கிரஸில் இருக்கிற தலைவர்கள் யாருக்கும் இந்து ஒருவர் தலைவராக வேண்டும் என்பதெல்லாம் ஆசையே கிடையாது. இப்போ சோனியாவே இந்து தானே, என்ன மாறிட்டாங்களாம், கணவனை கட்டிக்கிட்டாங்களாம், மாறிட்டாங்களாம். இது கணவனை கட்டி கொண்டு மாற வேண்டிய விஷயம் இல்லை. அரசியலில் அப்படி பார்க்கவே முடியாது. ராகுல் காந்தி ஒரு பிளே பாய் மாதிரி, விளையாட்டு பையன் என்பார்கள். அவர் விளையாட்டெல்லாம் பெரிய பையனுடைய விளையாட்டு தான். ஆனால் அவர் ஆட்சிக்கு வருவது என்பது எப்படி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களோ அது மாதிரி அவர் பிரதமர் பதவியில் உட்கார்ந்தார்னா, இந்தியாவில் பிரதமராக ராகுல் காந்தி, தமிழ்நாட்டில் முதல்வராக ஸ்டாலின், 2 பேரும் ஒரே ஈக்குவல். அதாவது அவங்களா எதையும் செய்ய மாட்டாங்க, யாராவது சொல்லி கொடுத்து செய்கிறவங்க. இதுதான் உண்மையான யதார்த்தம். ஐயா சொல்லுவார், ஸ்டாலின் ஐயா, நான் சர்வாதிகாரியாக மாறுவேன், சர்வாதிகாரியாக மாறுவேன் அடிக்கடி மேடையில் பேசுகிறாரு. ஆனால் அவருடைய சுய காரியங்களை கூட அவர்தாக செய்து வையதில்லை. அவருடைய திட்டப்படி எதுவும் நடக்கலைங்கிறது வேற விஷயம். இப்போ இண்டி கூட்டணி கிட்டத்தட்ட உடைந்து நொறுங்கிவிட்டது. மம்தா அவர்கள் தன்னுடைய மாநிலத்தில் தான் மட்டுமே பிரதானமாக இருக்கணும், அதற்கு காங்கிரஸ் உதவணும்னு நினச்சி தான் இண்டி கூட்டணியில் சேர்ந்தாங்க. எப்படின்னா, காங்கிரஸ் ஒரு வலுவான அமைப்பு தான் அங்கே மேற்கு வங்கத்தை பொறுத்தவரையில். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியோட கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்க்கக்கூடிய 2 கட்சிகள் இருக்குதுன்னா, ஒன்று காங்கிரஸ், மற்றொன்று பிஜேபி. கம்யூனிஸ்டெல்லாம் எப்போவோ தொடச்சி எரிஞ்சிட்டாங்க. கம்யூனிஸ்ட் தான் ஆண்டாங்க மேற்கு வங்கத்தை. ஆனால் இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டை கிட்டத்தட்ட தொடச்சி எரிஞ்சாச்சு. ஆகையினால் அவர்கள் 2 எதிரிகளில் ஒருவரை நண்பராக்கிக் கொள்வது, அதன் மூலம் எதிரியே இல்லாத மேற்கு வங்கத்தை ஆள்வது தான் மம்தாவின் ஆசை. அதற்காகத்தான் காங்கிரஸ் இண்டி கூட்டணியில் சேர்ந்தாங்க. அந்த ஆசையை மம்தா பானர்ஜி அவர்கள் பகிரங்கமாக அறிவிக்கவும் செஞ்சாங்க. அதாவது தேர்தலில் தன்னுடன் கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்கத்தில் போட்டியிடக்கூடாது அப்படின்னு கடந்த சில காலம் முன்னால் நடந்த தேர்தலில் கூட கேட்டாங்க. உள்ளாட்சி தேர்தல்களில் நினைக்கிறேன் கேட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் அதுக்கு சம்மதிக்கலை. அவங்க தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க. இதனால் இண்டி கூட்டணி ஏற்படுவதற்கு முன்பே ஏற்பட்ட இந்த தேர்தல்கள், இண்டி கூட்டணிக்கு பிற்பாடு எந்த விதமான தேர்தலும் இதுவரைக்கும் வந்ததாக தெரியல. கடந்த 5 மாநில கூட்டணியில் தேர்தலில் கூட இந்த காங்கிரஸினுடைய ஒத்துழைப்பு, காங்கிரஸோடு இண்டி கூட்டணியில் சேர்ந்த 27 கூட்டணிகளில் அந்தந்த மாநில மக்களுடைய, அதாவது கட்சி தலைவர்களுடைய
மாநில கட்சிகளினுடைய தலைவர்களின் நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, காங்கிரஸுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும், நாங்கள் எங்களை இங்கே வலுப்படுத்தி கொள்வோம், எம்பி சீட்டுக்கு நாங்கள் தனியாக ஜெயிப்போம், எங்களுடைய ஆதரவை காங்கிரஸுக்கு கொடுப்போம், காங்கிரஸ் ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்படி அந்த திட்டத்துக்கு மட்டும் காங்கிரஸ் ஒத்துக்கொள்ளுமானால் காங்கிரஸினுடைய பலம் என்பது பூஜ்ஜியமாகிவிடும், முற்றிலும் பூஜ்ஜியமாகிவிடும். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும் காங்கிரஸ், மாநில கட்சிக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கணும். ஆனால் காங்கிரஸ் எம்பி சீட்டுக்கு அவங்கள தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். எம்பி சீட்டுக்கும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடாதுங்கிற அளவுக்கு தான் மாநில கட்சி தலைவர்கள் கூட்டணியில் சேர்ந்து அவங்க அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் இந்த கூட்டணியை வைத்து தான் எல்லா மாநிலங்களிலும் தங்களுடைய அடியோடு இழந்துவிட்ட மக்கள் செல்வாக்கை இந்த கூட்டணிகளை வைத்து மீண்டும் தேர்தல்களில் போட்டியிட்டு அங்கே சில சீட்டுகளை பிடிப்பதன் மூலம் காங்கிரஸ் இன்னும் எல்லா மாநிலத்திலும் இருக்கிறது என்று காட்டத்தான் காங்கிரஸ் கூட்டணி வைத்தது. இந்த அரசியல் பாருங்க, ஆடுபுலி ஆட்டம். மாநில கட்சிகள் அசந்தால் அமுக்கி தான் மேலே ஏற வேண்டும், தான் முன்னேற வேண்டும், தான் வளர வேண்டும் என்பது காங்கிரசின் ஆச்சை, காங்கிரசினுடைய ஆசை. மாநில கட்சிகளுக்கு காங்கிரஸ் ஆதரவளிக்க வேண்டும், காங்கிரஸிடம் இன்னும் பெரும் பொருளாதாரம் இருக்கிறது, அந்த பொருளாதார உதவி வேண்டும், அங்காங்கே பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய அடிப்படை சிற்சில காங்கிரஸ் ஓட்டுக்கள் எங்களுக்கு வேண்டும், அதன் மூலமாக நாங்கள் எங்கள் மாநிலத்தில் வலுப்பற்றுக் கொள்வோம், எங்களை எதிர்க்கின்ற பிஜேபியை நசுக்குவதற்கு காங்கிரஸின் உதவி வேண்டும் என்பது மாநில கட்சிகளின் நோக்கமாக இருக்கிறது. இப்படி ஒருத்தருக்கொருத்தர் ரெண்டு பேரும் போகிற கூட்டணி தான். ஆனால் யார் யாரை குழிக்குள்ளே தள்ளுறது அப்படிங்கிறதுல அவங்களுக்குள்ள ஒரு மறைமுகமான பின்னாடி, அதாவது நண்பர்கள் தோள் மேலே தோள் கை போட்டுக்கிட்டு போகிறது, எவன் அசந்திருக்கிறானோ அவனை தோளில் இருக்கிற கையை கழுத்தில் வச்சு தள்ளுறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் காங்கிரஸ் விட்டு கொடுக்குறதா இல்லை. விட்டு கொடுத்துச்சுன்னா காங்கிரஸ் இப்போது மாநிலங்களில் இல்லை, பேருக்காவது இருக்குது. ஆனால் இந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் இத்தகைய விட்டு கொடுத்தலை காங்கிரஸ் செய்யுமானால், செஞ்சுட்டு ஆட்சிக்கே வந்தாலும் கூட அவங்களுடைய ஆட்சி நிலையானதோ வலுவானதாகவோ இருக்க போவதில்லை. எப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 10-15 எம்பி தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்து தான் காங்கிரஸ் ஒரு பிரதமரை நியமிக்க முடியும். இதில் வேடிக்கை என்னென்னா, ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், அடுத்த 40 சீட்டையும் திமுக ஜெயிச்சிருச்சுன்னா திமுக கேட்கும், நான் தான் 40க்கும் 40 சீட்டு வச்சுருக்கேன், ஆகையினால் எனக்குத்தான் துணை பிரதமர் பதவி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இது அடுத்த மாநிலங்கள் ஜெயிக்க போகிற சீட்டுக்களை பொறுத்தது. மம்தா பானர்ஜி அவர்களுடைய தொகுதியில் தன்னுடைய முழு சீட்டுக்களையும் ஜெயித்து விட்டால், நான் என் மாநிலத்தில் எல்லா எம்பியும் நான் தான் வச்சுருக்கேன், ஆக எனக்குத்தான் முக்கியமான பதவி வேணும், பிரதமர் பதவியோ துணை பிரதமர் பதவியோ வேணும் அப்படின்னு மம்தா பானர்ஜியும் கேட்கக்கூடும். இதே தான் நிதிஷ்குமார் பிரதமர் பதவியவே கேட்பார். அவர் ஏற்கனவே பிரதமர் கனவில் தான் இருந்து கொண்டிருக்கிறார், ஆகையினால அவர் பிரதமர் பதவியவே கேட்பார். லாலு பிரசாத் யாதவுக்கும் அந்த பிரதமர் பதவி ஆசை உண்டு. அரசியல் தலைவராக இருக்கிற எல்லாருக்குமே ஆசைகள் உண்டு, பிரதமர் பதவி தான் லட்சியம். அதனால் யாரையும் நான் தப்பாக சொல்லலை, அவங்களுக்கு இப்போ வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கோ இல்லையோ பிரதமர் பதவியான ஆசை இருக்குது.